முதலமைச்சர் விஜய் சாரோட பேச்சு பணமா ஜனமா அப்படின்னு கேட்டிருந்ததுல எனக்கு ஜனங்கள் தான் முக்கியம், பணம் முக்கியம்னு சொன்னாரு. இது 100% உண்மை. விஜய் சார் பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வந்தது ஊழலை ஒழிக்கிறதும் மக்களுக்கு சேவை செய்யறதும். இது 100% உறுதி. விஜய் சார், என்னோட கோரிக்கை, காவல்துறை உங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கு. பணமா ஜனமான ஜனங்கள் தான் முக்கியம் சொல்றீங்க. அதே சென்னையில் கீழ்ப்பாக்கத்தில் G3 காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் பார்த்தீங்கன்னா என்னை அடிச்சு நான் கொடுத்த புகார் கடிதத்தையே அழிச்சிருக்காங்க ஒரு அரசு அதிகாரி. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, எதிர்த்தரப்பில் இருக்க ப்ரோவோக் யூடியூப் சேனல் அவங்க அந்த ஓனர் பெரிய பணக்காரவங்க, அவர்கிட்ட ஆல்ரெடி 5 அட்வொகேட் இருக்காங்க, 10 அட்வொகேட் இருக்காங்க, அவருக்கு நிறைய நிறுவனம் இருக்கு, அவங்க கிட்ட நிறைய காசு இருக்கு, அவங்கள மீறி நீ ஜெயிக்க முடியாது. உடனடியாக பார்த்தீங்கன்னா உன்னோட கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் தகவல் உரிமை சட்டம் அதில் கேட்ட கொஸ்டினுக்கு நான் கம்ப்ளைண்டே கொடுக்கல, புகாரே கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ஆதாரங்களை அழிச்சிருக்காங்க. ஸோ பணமா ஜனமான ஜனங்கள் தான் முக்கியம்னு நேர்மையான ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்க விஜய் சார் ஆட்சியில் இந்த காவல் அதிகாரிகள் ஓகேங்களா, பணக்காரங்களுக்கு ஒரு சட்டம், ஏழைக்கு ஒரு சட்டம். அதாவது ஆக்சுவலாக நான் ஒரு பிசியோதெரபி டாக்டர், ஒரு மருத்துவர் ஓகேங்களா. விஜய் சார், நான் புகார் அளிச்சப்போ பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நான் ஒரு இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு நான் போயிடுவேன். இன்டர்வியூ நான் கொடுத்த நிறுவனத்தில் ஒரு பைசா கூட நான் காசு வாங்கவே இல்லை. நிறைய பேர் என்னை இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்டர்வியூன்னு கூப்பிட்றாங்கன்னு ஒரு காரணத்துக்காக நான் இன்டர்வியூ கொடுக்குறேன்னு தவிர யார்கிட்டையுமே பணம் டிமாண்ட் கிடையாது. யூஸ்வலாக ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் மட்டும் வாங்குவேன். இந்த ப்ரோவோக்ன்ற யூடியூப் சேனலில் ஒரு பைசா கூட வாங்கலை. அத்துமீறி என்னைய வீடியோ எடுத்து அடைச்சி வச்சு அதில் பல லட்சங்கள் சம்பாரிச்சிருக்காங்க விஜய் சார். ஸோ குற்றச்செயலில் ஈடுபட்டு பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு ஆதரவாகவும், புகார் கொடுத்தவங்கள நீ மதுரையிலேருந்து இங்கே வந்துட்டு போக முடியாது, உடனடியாக பார்த்தீங்கன்னா நீ ஊருக்கு கிளம்பு, உன்னை பார்த்தா பாவமாக இருக்குது, ஒரு ட்ரெஸ்ஸோடு தான் இருக்க. யூஸ்வலாக நான் சென்னை வந்தேன்னா ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு ஊருக்கு நான் போயிடுவேன், ஒரு ட்ரெஸ்ஸு மட்டும் தான் கொண்டு வந்தேன். இதை காரணமாக வச்சு ரொம்ப கேலி கிண்டலாக அந்த G3 காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மட்ட ரகமாக பேசி சட்டவிரோதமாக நான் கொடுத்த புகார் கடிதத்தை கிழிச்சு போட்டிருக்காங்க. 100க்கு நான் தான் ஒரு 100க்கு புகார் கொடுத்த நபர்கிட்ட எந்த ஒரு கடிதமும் நான் எழுதி வாங்காமல் ஊருக்கு அமுச்சு வச்சுட்டோம் அப்படின்னு தப்பான ரெக்கார்டெல்லாம் ரெடி பண்ணி இன்னமும் பார்த்தீங்கன்னா G3 கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தோட இன்ஸ்பெக்டர் முருகனும் சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரனும் ஸ்ட்ராங்கான ஆதாரங்களை அளிக்கிறதுக்கும் ஒரு தப்பை மறைக்க 1000 தப்பு ஓகேங்களா பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க முதலமைச்சர் விஜய் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்னா உளவுத்துறை இருக்குல்லையா, தயவு செஞ்சு இந்த விசாரணை, நான் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கும் கம்ப்ளைண்ட் புகார் கொடுத்துட்டேன். அதுபோக பார்த்தீங்கன்னா டிஜிபி, சென்னை டிஜிபி ஆஃபீஸ்க்கும் புகார் கொடுத்துருக்கேன், சென்னை கமிஷனர்கிட்டையும் புகார் கொடுத்துருக்கேன். எல்லாமே ஆக்சுவலாக இந்த மாதிரி காவல் அதிகாரிகள் ஆதாரங்களை அளிக்கிறாங்கன்னு பயந்துக்கிட்டு ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அந்த பென்ட்ரைவ் என்னை அடைச்சி ப்ரோவோக் யூடியூப் சேனல் என்னை அடைச்சி வச்சு துன்புறுத்திய வீடியோவை கமிஷனருக்கு பென்ட்ரைவ் மூலியமாக அமைச்சிருக்கோம். அவங்களும் அதை ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஸோ முதல்வர் அவர்களே, என்னோட முதலமைச்சர் விஜய் சார் கிட்ட நான் மன்றாடி கேட்டுக்கிறது, ஆதாரங்கள், தகுந்த ஆதாரங்கள் இருக்கு. ஒரு தரப்பு மட்டும் பொய்யான வழக்கு பதிவு பண்ணிட்டு எதிர்த்தரப்பில் உள்ள ப்ரோவோக் யூடியூப் சேனலை அவங்க பணக்காரவங்கன்னு சொல்லிட்டு ஒருதலை பட்சமாக செயல்பட்ட G3 கீழ்ப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் முருகன் மீது சப் இன்ஸ்பெக்டர் மீதும் கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை அளிக்க வேண்டும். இப்போ இவங்க மேலே நடவடிக்கை எடுக்காட்டி கண்டிப்பாக இன்னும் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபடுவாங்க. நிறைய நிரபராதிகளை குற்றவாளிகளை நிரபராதியும் ஆக்கி தப்பிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபடுவாங்க. இவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கு. ஸோ முதல்வர் அவர்களே, கண்டிப்பாக இந்த மாதிரியான அதிகாரிகள், தப்பு பண்ணுற அதிகாரிகளை நீ நடவடிக்கை எடுக்கவே வேண்டும். முதல்வர் சார், அப்பாவி மக்கள்கள் ஒடுக்கப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்பாவிகள், ஏழைகள், பாலைகள், ஒரு படித்த ஒரு பிசியோதெரபி மருத்துவர், டாக்டர், ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் முகம் தெரிஞ்சு எனக்கே இந்த நிலமனா, தயவு செஞ்சு போலீஸ் கமிஷனர் அமல்ராஜ் சார் இதை நடவடிக்கை எடுக்கணும். கண்டிப்பாக முதல்வர் சார் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்க இந்த காவல்துறையில் இந்த மாதிரி நேர்மையற்ற அதிகாரிகள், தப்பு பண்ணுற அதிகாரிகள், இவங்களை தண்டிக்கலாட்டி மேற்கொண்டு தப்பு பண்ணி இப்பயுமே அந்த G3 காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் முருகன் சாரும் சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் சாரும் அவங்க பண்ண தப்பை மறைக்கிறதுக்கு பல்வேறு தப்புகள் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. தயவு செஞ்சு இதுக்கு எந்த ஒரு அதிகாரிகளும் துணை நிற்காம நீதி நேர்மை சத்தியம் கண்டிப்பாக ஜெயிக்கணும்.
என்னை அடைச்சி வச்சு அடித்த வீடியோவை கமிஷனருக்கு பென்ட்ரைவ் மூலியமாக அமைச்சிருக்கேன். அனைத்து ஆதாரங்களும் அமைச்சிருக்கேன். முதல்வருக்கு வீடியோ அமைச்சிருக்கோம். முதல்வர் தனிப்பிரிவு இருக்கு இல்லையா, அந்த அவங்க அடைச்சி வச்ச வீடியோ, அடித்த வீடியோ புகாரில் கொடுத்துருக்கேன். அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க எனக்கு இது எங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கணும். அந்த எல்லா புகார் கடிதமும் நான் அமைச்சிருக்கேன். ஸோ பணமா ஜனமா, ஜனங்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிற விஜய் சார் ஆட்சியில் தப்பு பண்ணுற காவல் அதிகாரிகள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவாங்க. கண்டிப்பாக இவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும். இந்த G3 கீழ்ப்பாக்க நிலையத்தில் உள்ள இன்ஸ்பெக்டர் முருகன் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் இவங்க 2 பேரும் நான் கொடுத்த புகார் கடிதத்தை அழிக்கிறது எவ்வளோ பெரிய குற்றம். நான் கொடுத்த புகாரை அழிச்சிட்டு ஒரு புகாரை கொடுக்கலன்ட்டாங்க. 100க்கு நான் கால் பண்ணி புகார் அழிச்சேன். அதுக்கு ரிப்ளைவே கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த ஆதாரங்களெல்லாம் அவங்க அழிக்கவே முடியாது. தயவு செஞ்சு முதலமைச்சர் CCTV கேமரா G3 கீழ்ப்பாக் நிலையத்தில் 16/4/2026 17/4/2026 அவங்க வந்து என்கிட்ட எழுதி வாங்கின லெட்டர், சமரசம் எழுதி வாங்கின லெட்டர், வாபஸ் வாங்கின லெட்டர், நான் கொடுத்த புகார் கடிதம், அவங்க என்னை மிரட்டி வந்து அவங்க பணக்காரவங்க, அவங்களுக்கு பணிஞ்சிட்டு போ, நான் சொல்கிற மாதிரி தான் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன அனைத்து விஷயங்களும் CCTV கேமராவில் இருக்குது. அந்த ஆதாரங்கள், அதாவது என் மேலே வந்து கெட்ட வார்த்தையில் திட்டினேன். இன்டர்வியூவில் ஒரு இடத்துல கூட நான் கெட்ட வார்த்தை திட்டல, கெட்ட வார்த்தை நான் பேசவே இல்லை. ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து நான் கெட்ட வார்த்தையில் திட்டினேன்னு என் மேலே ஃபைல் பண்ணியிருக்காரு. இன்டர்வியூ வந்து அவங்க கூப்பிட்டு தான் நம்ம போயிருக்கோம். ஓகேங்களா, இன்டர்வியூ அவங்க கூப்பிட்டு திட்டமிட்டு கான்ட்ரவர்சி பண்ணி நிறைய யூடியூப் சேனல்கள், பத்திரிகைக்காரவங்க தான் லைசன்ஸ் ஆனவங்க, நிறைய யூடியூப் சேனல்கள் வந்து அத்துமீறி அடைச்சி வைக்கிறதோ, அடுத்து மீறி கேள்வி கேட்குறதோ, முதல்வர் CM சார் நான் சொல்லிக்கிறது, இனி வீடியோ எடுக்கிறாங்க, நான் எடுக்காதுன்னு சொல்கிறேன். இனி அத்துமீறி எடுக்கிறனால கேமராவை எடுத்துக்கிட்டு காவல் நிலையத்துக்கு போகும் தான் நான் சொன்னேன். நான் எந்த ஆயுதங்களையும் எடுத்துகிட்டு போட்டு கேமராவை அடிக்கிறதோ உடைக்கிறதோ எதுவுமே பண்ணலை. இது போலீஸ்காரங்க கிட்ட நான் சொல்லியும் எதிர்த்தரப்புக்கு சாதகமானவங்க, அவங்க பணக்காரங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் முருகன் சார் எல்லாரும் நல்லா கவனிச்சுங்க. பொதுமக்களுக்கும் முதலமைச்சர் சாருக்கும் நான் கமிஷனர் சாருக்கும் இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறது, இன்டர்வியூன்னு அவங்க வந்து தொடர்ந்து என்ன கூப்பிட்டனால தான் நம்ம போயிருக்கோம். 12ஆம் தேதியிலேருந்து என்னை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு போயிட்டு தகாத வார்த்தையில் கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு எந்த ஒரு யூடியூப் சேனலுக்குமே உரிமை கிடையாது. இன்டர்வியூ ஸ்டாப் பண்ணுங்க, என்னை ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் தெளிவாக சொல்கிறேன். சொல்லி நான் எந்திரிச்சதுக்கு அப்புறமும் என்னை தள்ளி விட்டு அடைச்சி வச்சு வீடியோ எடுக்கிறாங்க. ஓகேங்களா, அப்பேற்பட்ட யூடியூப் சேனலை வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல், ஓகேங்களா, ஒரு அப்ராணி தனியாக ஊர் விட்டு ஊர் வந்திருக்காங்க, இவங்களுக்கு எங்கே சப்போர்ட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னை மிரட்டி, குறிப்பாக அந்த சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்தே ஆகணும் முதல்வர் அவர்கள். நான் என்னோட தற்பாதுகாக்க நியாயமான முறையில் போலீஸ் ஸ்டேஷன் போனால் எதிர்த்தரப்பு ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணி தப்பு பண்ணுற அதிகாரிகளையும், அந்த அரசு ஆதாரங்களை அளிக்கிற அதிகாரிகள் மீதும் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன், சப் இன்ஸ்பெக்டர் முருகன் மீது கடுமையான நடவடிக்கை முதல்வர் எடுத்தே ஆகணும். அவங்க பண்ண தப்பை மறைக்கிறதுக்கு இன்னமும் நிறைய அவங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு முதல்வர் நேரடி பார்வையில் இவங்க மீது தண்டனை வழங்க வேண்டும். இந்த மாதிரி யூடியூப் சேனல்னால நிறைய இளைஞர்கள் படம் நடிக்க வரேன், சினிமா வரேன்னு சொல்லிட்டு ப்ரோவோக் யூடியூப் சேனல், இந்த மாதிரியான யூடியூப் சேனல்கள் கான்ட்ரவர்சி வேணுமே கிரியேட் பண்ணி அவங்களோட TRP ஏற்றி அவங்க காசு சம்பாரிச்சுட்டு அந்த காசை வச்சு யார் இன்டர்வியூக்கு வந்தாங்களோ அவங்க மீது நடவடிக்கை. இது என்ன கொடுமையாக இருக்குது. என்னை வச்சு பல லட்சங்கள் சம்பாரிச்சிட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக சட்ட ரீதியாக அணுகுவேன். நன்றி மக்களே, நன்றி, வணக்கம்.